வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் மகாராஷ்டிராவுக்கு மேற்கு பகுதி தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் மகாராஷ்டிராவுக்கு கிழக்கு பகுதி, மத்திய பிரதேசத்துக்கு தெற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் சற்று கிழக்கே முன்னேறி வந்து ஒடிசாவுக்கு தெற்கே முன்னேறிவிடும். அதே வேளையில் ஒடிசாவிலும் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகி இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து ஆந்திராவுக்கு தெற்கு பகுதி முன்னேறி வந்து மீண்டும் வடக்கே முன்னேறி செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தாமதமாக கேரளாவில் வலுவடைய வாய்ப்புள்ளது. அதாவது 25ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வலுவடையும் மற்றும் எதிர்பார்த்த நிலையில் 28ஆம் தேதியிலிருந்து கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வலுவடையும். இப்போதைக்கு கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் சற்று மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படும் தென்மேற்கு பருவமழை. அதே வேளையில் உள் மாநிலங்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படும். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா, தெலுங்கானா, ஆந்திரா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் கடுமையான மழைப்பொழிவை கொடுத்து ஒரு பாதிக்கும் மழை கொடுக்கும் அளவுக்கு மாலை இரவு நேரங்கள் மழைப்பொழிவு கொடுக்கும். அதே வேளையில் வருகிற நாட்களில் இப்போதைக்கு கேரளாவில் சற்று மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் வரும் ஜூன் 28ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதிலிருந்து தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஜூலை 1ஆம் தேதி வடகிழக்கு வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு தீவிரமடைய இருக்கிறது. அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து மேற்கு வங்கத்தில் தரையேறி இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கும் ஒரு தீவிர மழைப்பொழிவு வருகிற நாட்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று முதல் வெப்பச்சலனை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது மத்திய பிரதேச நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி சற்று தெற்கே முன்னேறி வரும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலனை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று ஜூன் 25, 26, 27ஆம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை. இன்று ஜூன் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் இன்று மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதி மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது வெப்பச்சலன மழையாக. அதே வேளையில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மழை, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரல் மழை, மிதமான மழை, மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று மேற்கே லேசான சாரல் கிடைத்தாலும் திருநெல்வேலி மாநகரம் அதற்கு கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலனமும் கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்றே அங்கங்கே மழை காணப்பட்டது. இன்றும் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை கிடைத்தாலும் தென்காசி, கடையநல்லூர் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்னும் பெரிய அளவில் தீவிரமடையவில்லை. சற்று தீவிரம் குறைந்தே காணப்படும் என்பதால் சற்று சாரல் தூறல் மட்டுமே மேற்கு பகுதி மட்டுமே கிடைக்க வாய்ப்பது. கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலன கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. பெரும்பாலும் சங்கரன் கோயில் கிழக்கு பகுதி ஒரு இடங்களில் வெப்பச்சலன கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதி பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் கிழக்கு பகுதி, வடக்கு பகுதி ஒரு இடங்களில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு பருவமழையாகவும் கிழக்கு பகுதி அங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சிவகாசி, விருதுநகர், சாத்தூர் சுற்று வட்டாரங்கள், இருக்கன்குடி சுற்று வட்டாரங்கள், அருப்புக்கோட்டை சுற்று வட்டாரங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அங்கே ஒரு சில இடங்களில். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது நேற்று பரப்பில் குறைந்த இடங்களை மழை இருந்தும் இன்று தெற்கு பகுதியை விட மதுரை மாநகரம், வடக்கு பகுதி இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று
தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவும் தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் தூறல் மதிய மாலை நேரங்கள்லாம் கிடைக்கும். அதேவேளை கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலமை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதாவது தேனி மாவட்டம் எல்லையோரம், மதுரை மாவட்டம் எல்லையோரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலமழையாக. அதே வேளையில் இன்று ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த இடங்கள்லாம் இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகள் தென்மேற்கு பருவமழையாகவும் கிழக்கு பகுதி வெப்பச்சலமையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பழனி சுற்றுவட்டாரங்கள், ஒட்டன்சத்திரம் சுற்றுவட்டாரங்கள் வரை இன்று மழை முன்னேறி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சலமழை. ஆனால் கிழக்கு பகுதி பரவலாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாநகரம் தொடங்கி கிழக்கு பகுதி பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று தெற்கு பகுதி எப்போதும் போல காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மாலை நேரங்களில். அதேவேளையில் பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் தூறல் மாலை இல்லாத இரவு நேரங்களில் மட்டுமே முன்னேறி வரும். அதேவேளை உடுமலைப்பேட்டைக்கும் லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அதற்கு கிழக்கு பகுதி பெரிய அளவில் தென்மேற்கு பகுதியில் முன்னேறி செல்ல வாய்ப்பில்லை. தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கு இன்று ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது வெப்பச்சலமழை. திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி, அதேபோல் கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கோயம்புத்தூர் மாநகரம் கிழக்கு பகுதி இந்த பல்லடம் சுற்று வட்டாரங்கள், அதேவேளையில் வடக்கு பகுதி அன்னூர் சுற்று வட்டாரங்கள், காரமடை, புஞ்சை, புளியம்பட்டி இந்த இடங்கள்லாம் ஓரிரு இடங்கள் வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் நீலகிரிக்கு இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறைக்கும் எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை இரவு நேரங்களில். அதே வெளியில் இன்று திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டத்திலும் இன்று அங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழை பொழிவாக அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இன்று கூடுதலான பரப்பு என்பது கரூர், நாமக்கல், வடக்கு பகுதி அங்கே மழை கிடைத்தாலும் திருச்சி மாநகரத்துக்கு இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும். அதைவிட கூடுதலான மழைப்பொழிவு அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்கும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களும் இன்று பரவலாக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக கனமழை கிடைக்கும். அதே வழியில் கும்பகோணம், நெய்வேலி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இன்று பெரும்பாலும் புதுச்சேரி கடலூர் தொடங்கி அதற்கு வடக்குள்ள மாவட்டங்கள், அதேவேளை திருச்சி, பெரம்பலூர் தொடங்கி அதற்கு வடக்குள்ள மாவட்டங்கள், திருப்பத்தூருக்கு கிழக்குள்ள மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக கனமழை. மற்ற இடங்களில் அங்கங்கே மழை கிடைக்கும். தென் மாவட்டங்களுக்கும் உள்பகுதி பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் காற்று பகுதிக்கும் சற்று முன்னேறி வந்து கிழக்கு பகுதி அங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் 26ஆம் தேதி இதேபோல் தென்மேற்கு பருவமழை கணவாய் பகுதிகளுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்கும். அதிலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி பரவலாக கனமழை. அதேவேளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழை. டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 27ஆம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலமழை அதிகரித்து காணப்படும். தென்மேற்கு பருவமழை கணவாய் பகுதிகளுக்கு மட்டுமே சீராக தொடர வாய்ப்புள்ளது. ஜூன் 28ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும். கணவாய் பகுதியை தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். ஆனால் வெப்பச்சலனம் என்பது மீண்டும் தீவிரம் குறைந்து காணப்படும். இந்த ஜூன் 25, 26, 27 இந்த 3 நாட்கள் மட்டுமே தமிழகத்தில் வெப்பச்சலனம் தீவிரமாக இருக்கும். ஜூன் 28ஆம் தேதியிலிருந்து மீண்டும் குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை முன்னேறி வரும் என்பதால் குறைவான பரப்பிலே வெப்பச்சலனம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். ஜூன் 29ஆம் தேதி மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழை கிடைக்கும். தொடர்ந்து அதேவேளை வெப்பச்சலமை தீவிரம் குறைந்தே காணப்படும். அதே வேளையில் ஜூன் 30, ஜூலை 1, 2 என்று அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடைந்துவிடும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். தமிழகத்தில் குறைவான பரப்பிலே வெப்பச்சலமை கிடைக்கும். பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே குறைவான பரப்பில் வெப்பச்சலமை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று கணவாய் பகுதிகளில் இப்போதைக்கு மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். வருகிற நாட்களில்
ஜூன் 27ஆம் தேதிக்கு பிறகு 24 மணி நேரமும் கணவாய்ப்பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதேவேளையில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலை பொறுத்தவரை இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க மன்னார் வளைகுடாவில் சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடலும் வங்கக்கடலை விட மன்னார் வளைகுடாவில் காற்றுகள் சற்று அதிகமாக இருக்கும். வரைகுடை நாட்களில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும். ஜூலை 1ஆம் தேதி முதல் வடகிழக்கு வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் ஜூலை 1ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.